சரிங்க மாப்பிள்ள, இன்னைக்கு உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா நாளைக்கு அவளை பத்தின உண்மை தெரியும் போது நான் பண்ண காரியத்தை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. அன்னைக்கு என்ன பெருமையா சொல்லுவீங்க. மல்லி, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இவங்கெல்லாம் ஒரு பாய்சன் மாதிரி. இவங்களை நீ மீட் பண்ற வரைக்கும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. நீ இப்ப சொல்லு, நானா உங்க அண்ணனா முடிவு பண்ணு. இதுக்கு மேலேயும் நீ அவங்களோட பழக்கத்துல இருந்த இந்த பிரச்சனை முடியவே முடியாது. என்னங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. தம்பி, அவர் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நாங்க 2 பேர் கிளம்புறோம். நீங்க மல்லியை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. மல்லி, நாங்க கிளம்புறோம். நீ தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. வெண்பா குட்டி, நாங்க கிளம்புறோம். நாங்க வரோம் தம்பி. எங்க போங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. எங்க என்ன மன்னிச்சிருங்க. அண்ணன் இப்படி ஒரு எண்ணத்துல இருக்காருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நேத்து நீங்க பேசினதுக்கு அப்புறம் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் இங்க வந்தேன். சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு கஷ்டம் தர எதையுமே நான் பண்ண மாட்டேன். மல்லி, நீ இதை பண்ணலன்னு எனக்கு தெரியும். மல்லி, எனக்கு இப்படி அவமானம் வர்ற விஷயத்த நீ பண்ணவும் மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண? எங்க அண்ணன் வீட்டுக்கே போவா இல்ல உங்க கூட வரவா? நீ தப்பு பண்ணலங்கிறப்போ ஏன் உன் வீட்டுக்கு போனோம்? நம்ம வீட்டுக்கே போவோம். ஐ ஜாலி, நம்ம வீட்டுக்கு மலிமா வராங்க. வாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போலாமா? ஆமாடாடா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது வாங்கி தாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். வா வா. சொன்னலப்பா, கேட்டிங்களா? அவளை கல்யாணத்துக்கு வரவிட்டா அவ ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு சொன்னல. கேட்டிங்களா? இப்ப பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னு. மாப்பிள்ள அவ வரணும்னா அவளை பிடிவாதமா இருக்கும்போது நாம என்னவா பண்ண முடியும்? நான் அவளுக்கு என்ன கெடுதல் பண்ண? யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? அது ஏற்கனவே என் கழுத்துல இருந்த மாங்கல்யம் தானே. மறுபடியும் அது என் கழுத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டது தப்பா? சொல்லுங்க, என் தப்பா? அதுக்காக ஒருத்தி என்னை இப்படி தண்டிப்பாளா? இது என்ன நியாயம்? ரேணுகா, நீ அழாதம்மா. என் ரத்தம் எல்லாம் கொதிக்குதுமா. இவ்வளவு வசதி இருந்தோம் என் பொண்ணு ஆசைப்பட்ட ஒரு கல்யாணத்தை என்னால நடத்தி வைக்க முடியலன்னு என் மனசாட்சி என்ன கொல்லுதுமா. நீ அழாதம்மா. இந்த கல்யாணத்துக்காக நான் எத்தனை நாள் தயாரான தெரியுமாப்பா? எத்தனை கோயிலுக்கெல்லாம் போன தெரியுமா? எத்தனை சாமியை கும்பிட்டேன்னு தெரியுமா? ஒரு சாமி எனக்கு உதவி பண்ணலப்பா. கல்யாணம் நின்னு போச்சு, நம்மள எவ்வளவு துடிச்சு போயிருக்கோம். விஜய் மாமாக்கு கொஞ்சமாச்சும் வருத்தம் இருக்கா? ஓ அப்படியா, இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு ஜஸ்ட் லைக் தட் கேட்டு அப்படியே அவ கூட போயிட்டாரு. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம், அக்காக்கு எவ்வளவு பெரிய வலி. இதெல்லாம் மாமாக்கு ஒரு விஷயமாவே தெரியல. முழுசா அலங்கரிச்சு மூளையாக்குன மாதிரி ஆயிடுச்சுப்பா. விஜய் யாருன்னே தெரியாதப்போ நான் எவ்வளவு நிம்மதியா இருந்தேன். வெண்பா என் குழந்தைன்னு தெரியாதப்போ நான் சந்தோஷமா இருந்தேன். இப்போ எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து புடுங்கும் போது வலிக்குதுப்பா. மனசு ரொம்ப வலிக்குது, தாங்கவே முடியல. அந்த மல்லி எவ்வளவு பெரிய கிரிமினல் பாருங்க. எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி வந்து நிக்கிறாங்க. என்ன ஒரு நடிப்பு. அவ கல்யாணத்துக்கு வந்து அர்ச்சனை தூவறதுக்கு வருவாளாம். பின்னாடி அவ அண்ணன் மகளிர் ஆணையத்துல இருந்து ஆளை கூட்டிட்டு வருவானாம். ஆனா அவளுக்கு தான் எதுவுமே தெரியாதாம். எவ்வளவு கிளவரா ஏற்பாடு பண்ணிருக்கா பாருங்க. அவ அண்ணன் ஒரு படிக்காதவன், பட்டி காட்டான். அவனுக்கு அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கா? எல்லாம் இவ போட்டு கொடுத்த பிளான் தான். இங்க வந்து ஒண்ணு தெரியாத மாதிரி அப்படியே வேஷம் போட்டுட்டு இருக்கா. அப்பதானே விஜய் கிட்ட நல்லவன்னு பேர் வாங்க முடியும். பண்றது எல்லாம் கிரிமினல் வேலை. ஆனா அப்படி மகா உத்தமி மாதிரி விஜய் கிட்ட மட்டும் பேரை வாங்கிடுவா. சட்டத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கானே சார்? ஒரு மகளிர் ஆணையம் வந்து குடும்பத்தில் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? இதை முன்னாடி யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நான் ஏற்பாடு பண்ணிருப்பேமா? பா, அதுவா இப்ப விஷயம்? நம்ம சட்டப்படி இந்த கல்யாணத்துக்கு ஏத்த ஏற்பாடு பண்ணி இருந்தா அந்த மல்லி வேற ஏதாவது பிளான் பண்ணி கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்தி இருப்பா.
அவ இருக்கிற வரைக்கும் நம்ம 100 தடவை பிளான் பண்ணாலும் நம்ம ரேணுகாவோட கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. ஆனா நீ அவசரப்பட்டிருக்க கூடாது ரேணு. இந்த கல்யாணமே வேண்டான்னு நீ கிளம்பி வந்திருக்க கூடாது. என்ன பண்ணிருவாங்க உன்ன? அப்படி என்ன கொலையா பண்ணிட்டோம்? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா மட்டும் என்ன பண்ணிட முடியும்? அப்படி தூக்குல போட்டுருவாங்களா? என்னதான் நடக்குதுன்னு வக்கீல வர வச்சு நாமளும் போராடி இருக்கணும். அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில இல்ல ராஜி. அவமானத்துல எப்படி கோணி குறைக்க நின்னு தெரியுமா? அவதான் என் வாழ்க்கைய பங்கு போட்டு நிக்கிறா. என்னமோ நான் அவ வாழ்க்கைய புடுங்கின மாதிரி, அப்படியே செய்யன மாதிரி என்ன குற்றவாளியா நிக்க வச்சுட்டா. என் வாழ்க்கைய கொடுன்னு நான் யாசகம் கேட்கணுமா? என் தன்மானம் எனக்கு இடம் கொடுக்கல. அதனாலதான் வேண்டான்னு வந்துட்டேன். இவ்ளோ நடந்திருக்கே. விஜய் மாமாக்கு அவ மேல கொஞ்சமாச்சும் கோவம் இருக்கான்னு பாருங்க. இப்ப கூட விஜய் மாமா நம்ம கூட வரல, அவளோட தான் வருவாரு. இந்த நிலைமை இந்த வீட்ல மாற போறதே இல்லையாப்பா. நம்ம ரேணுகா எப்பவுமே மரியாதை இல்லாம தான் இருக்க போறா. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாம் இந்த ரேணுகாவை சொல்லணும். அன்னைக்கே அவளை கல்யாண மேடைக்கு வர வேண்டான்னு நம்ம எல்லாரும் தானே சொன்னோம். இவதான் மல்லி கூடவே இருக்கணும்னு சொன்னா. ஆனா இப்ப பாரு, அந்த மல்லியே இவ தலையில மண்ணை வாரி தூக்கி போட்டுட்டா. எனக்கு எல்லாரும் வேணும்னு நினைச்சேன். யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டான்னு நினைச்சேன். என்ன இருந்தாலும் அவ என் பொண்ணை வளர்த்தவ. அவ எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் நான் நல்லது பண்ணுவோன்னு நினைச்சு பண்ண. ஆனா அவ எவ்வளவு பெரிய கல்ல தூக்கி என் தலையில போடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மல்லிக்கு நல்லது பண்றதும் பாம்புக்கு பால் ஊத்துறதும் ஒண்ணுதான். என்னைக்குமே மாறவே மாட்டா அவ. அப்பா, இதை இப்படியே விடக்கூடாது. ஒண்ணு ரேணுகா இந்த வீட்ல இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். ரெண்டுல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அது என்ன ரெண்டுல ஒரு முடிவு? அவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. ரேணுகா மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கணும். அப்படி தீர்மானமா ஒரு முடிவு பண்ணுங்க. அந்த விஜய் மறுபடியும் 2 பேரும் இருக்கட்டும்னு சொல்லுவான். அதுக்கு மட்டும் நீங்க யாரும் சம்மதிக்காதீங்க. வரட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம். என் பொண்ணுங்க தாம என் வாழ்க்கைய. அதுலயும் ரேணுகான்னா எனக்கு உயிர். நான் சம்பாரிச்ச பணம், பேரு, புகழ் எல்லாமே என் பொண்ணு ரேணுகா பிறந்ததுக்கு அப்புறம் தாமா. எனக்கு செல்வம் கொடுத்த மகாலட்சுமி இவ. இவளை இப்படி நான் கண்கலங்க விட்டுருவேனா? இன்னைக்கு மாப்பிள்ள வரட்டும், 2 நாள் தெரியாம விட மாட்டேன். சாப்பிட பெண்பா. சரி சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாங்க, தலை வலிக்குது. நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிட்டு இருக்க மாட்டேன், அதனாலதான் உனக்கு தலை வலிக்குது. ஜூஸ் சாப்பிடு, சரியாயிடும். இவ்வளவு பிரச்சனை நடந்தா தலை வலிக்காம என்ன செய்யும்? டாடா, இந்த கல்யாணம் ஏன் நின்னு போச்சு? நீதான் அங்க இருந்தியே செல்லம், எல்லாத்தையும் கவனிச்சியே. ஆனா ஏன் நின்னுச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை டாடா. அது சில லீகல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ரேணு அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, அதனால நின்னுருச்சு. ரேணுமா என் அம்மா இல்லையா டாடா? ஏன் வேண்பா அப்படி கேக்குற? பாபு மாமா சொன்னாங்களே, அதனாலதான் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொன்னாங்களே. சச்சா, அப்படிலாம் இல்ல. அப்ப ரேணுமா என் அம்மா தானா? ரேணு அம்மா ஓ அம்மா தான். அப்புறம் ஏன் பாபு மாமா இப்படி சொல்றாங்க? நான் ரேணு அம்மாவை கல்யாணம் பண்ணா மல்லி அம்மாவை விட்டு பிரிஞ்சிருவேன்னு நினைக்கிறாங்க, அதனால அப்படி சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறாங்க. ஆனா நம்ம எப்பவுமே மல்லிமாவை பிரிய மாட்டோம்ல டாடா. என்னைக்கும் பிரிய மாட்டோம். இந்த பூமி இருக்கிற வரைக்கும், இந்த வானம் இருக்கிற வரைக்கும், இந்த காத்து இருக்கிற வரைக்கும், இந்த ஆகாயம் இருக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் எப்பவுமே பிரிய மாட்டோம். பிரியறதா இருந்தா இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போமா? ஏங்க, இப்ப நான் என்ன பண்றது? உங்களோட நம்ம வீட்டுக்கு வரவா, இல்ல அண்ணன் வீட்டுக்கா? மல்லி, அன்னைக்கு அந்த பிரச்சனை பெருசாக வேண்டாம்னு தான் ஒரு நாள் நீ உன் அண்ணன் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீதான் கிளம்பி எங்கெல்லாமோ போயிட்ட. இல்லங்க, அவங்க எல்லாரும் என் மேல கோவமா இருப்பாங்க. நான் தான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சண்டை போடுவாங்க. கண்டிப்பா சண்டை போடுவாங்க மல்லி, ஆனா நம்ம சமாளிச்சுக்கலாம். என்னால உங்களுக்கு தான் நிறைய கஷ்டம் இல்ல? அதெல்லாம் பாத்துக்கலாம் மல்லி.
உனக்காக இதெல்லாம் கூட தாங்கிக்க மாட்டேனா என்ன? அப்புறம் மல்லி, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னங்க? அவங்க என்ன பேசினாலும் நீ பெருசா எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம், பதிலுக்கு சண்டைலாம் போட வேண்டாம். நீ அமைதியா இரு போதும். எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லணும் இல்லைங்க? இல்லனா அவங்க என்ன தப்பா தானே நினைப்பாங்க. இந்த தடவை உன் மேல நிறைய தப்பு சேர்ந்துருச்சு மல்லி. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தது, உன்னால ரேணுகாவுக்கு ஃபிட்ஸ் வந்தது, இப்போ உன் அண்ணனால கல்யாணம் நின்னுதுன்னு நிறைய சேர்ந்துருச்சு உன் பக்கம். இந்த சமயத்துல பதிலுக்கு பதில் நீ பேசினா அவங்க கோவம் இன்னமும் ஜாஸ்தி ஆகும். நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் அவங்கள சரி பண்ணிக்கிறேன். புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற சமயத்துல இந்த பிரச்சனையெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க கூடாதுங்க. சில விஷயம் என்னையும் மீறி நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. லைஃப கோடு போட்ட மாதிரி வாழ முடியாது. சில சமயம் ஜிக்ஸாக்கா போய் தான் வாழணும். சரி, நீ ஃபீல்லாம் பண்ணாத. உன்னை எனக்கு தெரியும். நீ என் கூட இருந்தா போதும், நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன். மாப்பிள, அப்படி நில்லுங்க. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்துச்சு இவ உள்ள வரக்கூடாது. எதனால அப்புறம் பேசிக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்ல மாப்பிள, நான் என் பொண்ணோட உரிமையை விட்டு கொடுக்கறதா இல்ல. இவ உள்ள வரவே கூடாது. வெண்பா, நீ வெளியில போய் விளையாடு. ஓன் சொன்ன. மல்லி, நீ உள்ள போ. மாப்பிள, எங்களை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? என்ன நடந்தாலும் சகிச்சிட்டு போற மலு மட்டை மாதிரி தெரியுதா? சொல்லிட்டே இருக்க, நீங்க பண்ண உள்ள போன்னு சொல்றீங்க. இப்ப எதுக்கு மல்லிய உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? என்ன மாப்பிள தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே தெரியலையா? இந்நேரம் கழுத்துல தாலி ஏறி சுமங்கலியா இருக்க வேண்டிய என் பொண்ணு இப்ப வெறும் கழுத்தா உட்கார்ந்து இருக்கா. அதுக்கு யார் காரணம்? நீங்க பாதியிலே சேர்த்துக்கிட்ட இவ தானே காரணம். வார்த்தையை கவனமா பேசணும். மல்லி நான் சேர்த்துக்கிட்டவன் கிடையாது, என் பொண்டாட்டி. தாலி கட்டி வாழ்றவன். ஓ, அவ தாலி கட்டி வாழ்றவனா? அப்ப என் அக்கா யாரு மாமா? எந்த சம்பந்தமும் இல்லாம சும்மா வந்து ஒட்டிட்டு இருக்கவளா? இல்ல எங்கேயும் போறதுக்கு வழி இல்லாம இங்க வந்திருக்காளா? ஏய் நிஷா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இங்க இருந்து ரேணுகாவை யாரும் வெளியில போட்டு சொல்லல. மல்லி வரக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லதாங்க செய்வேன். இவ கொஞ்ச நெஞ்ச கொடுமையா பண்ணிருக்கா என் பொண்ணுக்கு. இவளையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டு பேரையும் நான் அக்கா தங்கச்சின்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா இவ வேஷம் போட்டிருக்காங்க. எங்களை நம்ப வச்சு இவ மோசம் பண்ணிட்டா. இவ்வளவு நாள் பண்ணது போதாதுன்னு மொத்தமா எங்களெல்லாம் ஊரு முன்னாடி நிக்க வச்சு கழுத்தை அறுத்துட்டா. இனி ஒரு நிமிஷம் கூட என் பொண்ணு இருக்கிற இடத்துல இவளை வச்சிருக்க முடியாதுங்க. நடந்த விஷயத்துக்கும் மல்லிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமாங்க, அங்க நடந்த விஷயம் எல்லாம் அவங்க அண்ணன் பண்ணது. அவங்க அண்ணன் பண்ண தப்புக்கு மல்லி எப்படி பொறுப்பாவா? எங்களை எல்லாம் பார்த்தா ஊர்கார மாதிரி தெரியுதா? கேட்கிறவன் கேனா இருந்தா கேப்பையில நெய் வடின்னு சொல்லுவாங்களாம். அந்த கதையோட இருக்கு நீங்க சொல்றது. இவ முன்னாடி வருவாளா, இவ பின்னாடியே இவ அண்ணன் மகளிர் ஆணையத்தை கூட்டிட்டு வருவானா. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவானா. ஆனா கேட்டா ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லையா. இதெல்லாம் நாங்க நம்பணுமா? சொல்லுங்க, நாங்க நம்பணுமா? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. நான் கல்யாணத்தை நிறுத்த எந்த வேலையும் பண்ணல. என் அண்ணன் அப்படி பண்ணதும் எனக்கு தெரியாது. ஏய் நிறுத்துறி. என்னைக்கு ரேணுகாக்கு கொஞ்சம் புத்தி சரியாச்சோ அன்னையில இருந்து நீ அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த தானே பாத்துட்டு இருக்க. இப்ப என்னமா புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்க? ராஜி, இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். இதுல நீங்க பேசாதீங்க. ஏய், இந்த கல்யாணம் நின்னு போனதால ரேணுகா வீட்டு மானம் மட்டும் இல்ல, எங்க குடும்ப மானமும் தான் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. என்னமோ சம்மந்தம் இல்லாத விஷயம்ன்ற. இந்த குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாதவதான் நீ. நீ ஒருத்தி தான். ஆனா நீ என்ன சம்மந்தம் இல்லாதவன்னு சொல்றியா? இந்த பார், அந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. அதே நேரத்துல நீ அவளை சம்மந்தம் இல்லாதவன் சொல்லாத.
அவ என் பொண்டாட்டி. அவளுக்கு இல்லாத சம்பந்தம் வேற யாருக்குமே இல்ல. உங்க குடும்ப பிரச்சனையை அப்புறம் பேசிக்கோங்க. இப்ப என் அக்காக்கு என்ன மாமா பதில் சொல்ல போறீங்க? என் அக்கா கல்யாணத்தை நிறுத்தி அசிங்கப்படுத்திருக்காளே அந்த மல்லி, அதுக்கு என்ன மாமா பதில் சொல்ல போறீங்க? ஏய் நிஷா, ஃபூல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நான் 100 தடவை சொல்லிட்டேன், அங்க கல்யாணத்தை நிறுத்துறது மல்லி கிடையாது, அவளோட அண்ணன். அப்ப நான் போய் இவன் அண்ணனை வெட்டி போட்டுறவா? என்ன யாரும் எதுவும் கேட்க கூடாது. சொல்லுங்க மாப்பிள, நான் வெட்டி போட்டுறவா? சொல்லுங்க. அவங்க 2 பேருக்கு தான் சம்பந்தம் இல்லையே, நான் போய் வெட்டி போட்டுறவா? சொல்லுங்க. ஏங்க சும்மா இந்த வெட்டி வீரப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் பிராக்டிகலா பேசுங்க. இந்த கல்யாணம் நின்னு போறதுக்கு எனக்கே வேதனையான விஷயம் தான். ரேணுகா கழுத்துல தாலி கட்டி அவளுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கணும்னு நான் மனசார ஆசைப்பட்டேன் தான். அதுக்காக தான் எல்லா கல்யாண வேலையிலும் கூட இருந்தேன். ஏன்னா என் மனசுல எந்த கள்ள கபடமும் இல்ல. எனக்கு என் வாழ்க்கையில மல்லிகை என்னடோ ரேணுகாவுக்கு என்னடோன்னு தெளிவா இருக்கு. நான் 2 பேரையும் பாரபட்சமா நினைக்கல. மல்லி தான் முக்கியம், ரேணுகா முக்கியம் இல்ல. ரேணுகா தான் முக்கியம், மல்லி முக்கியம் இல்ல. அது மாதிரியும் நினைக்கல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி அவ அண்ணனுக்கு இல்லாம இருந்திருக்கு. தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தணும்னு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்காக போய் வெட்டிட முடியுமா? கொஞ்சம் அறிவோட பேசுங்க. இனி இந்த குடும்பம் எனக்குமே ஒண்ணு சேர வேண்டாமா? அதுக்காக ஒவ்வொரு தடவை என் குடும்பம் தான் அசிங்கப்பட்டு நிக்கணுமா? என் புள்ள முகத்தை பாரியா, இந்த வயசுலயே குழந்தை மாதிரி இருக்கா. இவளுக்கு கெடுதல் பண்ணணும்னு யாருக்காவது மனசு வருமா? இவளோட கல்யாணத்தை நிறுத்திட்டாலே பாவி பாவி. இன்னொரு தடவை யாரும் மல்லியை குறை சொல்லாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும். அப்படி என்ன மாமா அவ பெரிய ஓவியம்? அவளை சொன்னா அப்படியே துடிச்சிடுறீங்க, அப்படியே ரத்தம்ல கொதிக்குது உங்களுக்கு. இந்த 4-5 மாசத்துல என் அக்காவை அவ எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திருப்பா? அப்ப எங்களுக்கு எப்படி துடிக்கணும்? எங்களுக்கு எப்படி கொதிக்கணும்? நிஷா, ஒரு நிமிஷம். சார், நீங்க எதுக்கு இப்ப பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவ நினைச்சா, அவ சாதிச்சிட்டா. நீங்க என்ன பண்ண போறீங்க? முதல்ல அத சொல்லுங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு முதல்ல விஷயத்த பேசி முடிங்க. வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. மாப்பிள, என் பொண்ணு ரேணுகா உங்க பொண்டாட்டியா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இது என்ன கேள்வி? அவ என் பொண்டாட்டி தான். நீங்க சொல்றது உண்மைன்னா இனி இந்த வீட்ல என் பொண்ணு மட்டும் தான் இருக்கணும், இந்த மல்லி இருக்க கூடாது. என்னங்க பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ரேணுகா வர்றதுக்கு முன்னாடியே நான் மல்லி கழுத்துல தாலி கட்டி இருக்கேன். மல்லி எப்படி அனுப்ப முடியும்? அதுக்கு முன்னாடி அக்கா கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? அப்ப சூழ்நிலை வேற. மல்லி கழுத்துல தாலி கட்டின சூழ்நிலை வேற. இங்க பாருங்க, நான் 2 பேர்ல யாரையும் விட்டு கொடுக்க போறது இல்ல. 2 பேருமே இந்த வீட்ல என் கூட இருக்க போறாங்க. அவங்க உங்க மனசுல இருக்கிற வன்மம் வக்கரத்தெல்லாம் இங்க யாரும் காட்ட வேண்டாம். இல்ல மாப்பிள, இந்த வளகளா குலகளா பேச்சுல எனக்கு சம்மதமே இல்ல. என் பொண்ணு இருக்கிற இந்த வீட்ல இந்த மல்லி இருக்கவே கூடாதுங்க. இதுல உங்களுக்கு சம்மதமா இல்லையா? சம்மதமே இல்ல. அப்ப இவ இருக்கிற இடத்துல என் பொண்ணு இருக்க மாட்டாங்க. ரேணுகா, நீ கிளம்புமா. என்னைக்கு மாப்பிள்ளைக்கு நீ முக்கியம்னு தோணுதோ அன்னைக்கு வந்து அவரோட கூட்டிட்டு வரட்டும். அது வரைக்கும் நீ நம்ம வீட்டுல இருமா. சார் சார் சார், நீங்க எதுக்கு இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? இது ரேணுகாவோட சொந்தமான வாழ்க்கை. அவ எதுக்கு விட்டுட்டு போனோம்? நீ சொல்றமா? மாப்பிள்ளைக்கு அந்த மனசு இல்லையே. இவரு ரேணுகா தான் எனக்கு முக்கியம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. 2 பேரும் என் வாழ்க்கையில முக்கியம்னு சொல்றேன். அது உங்களுக்கு புரியலையா? அதத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பேரையும் நான் இழக்க தயாரா இல்லைன்னு சொல்றேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? அதெல்லாம் சரி வராது மாப்பிள. என் பொண்ணு கோடீஸ்வரி. இவன் எவ்வளோ ரோட்ல திரிகிற மாதிரி இவளை அண்டி வாழணும்னு அவசியம் இல்லைங்க. என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, தன்மானம் இருக்கு. இந்த வீட்டுல என்னைக்கு என் பொண்ணு மட்டும் இருக்க முடியுமோ அன்னைக்கு நான் என் பொண்ணை இங்க அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் அவன் என் வீட்டிலே இருக்கட்டும். நாங்க கிளம்புறோம். மாமா, ஐயோ, கிளம்புமா. முதல்ல கிளம்புமா. மாப்பிள்ளைக்கு என்னைக்கு மனசாட்சி உறுத்துதோ அன்னைக்கு ஒரு நல்ல முடிவா எடுக்கட்டும். கிளம்புமா. நிசா, கிளம்புமா. என்னங்க நீங்க? மாமா போ. பார், இப்படி
இப்படியே வாழ்ந்துடலாம்னு மட்டும் தப்பு கணக்கு போடாத. நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். அது வரைக்கும் தான் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கோம். அந்த எல்லையை மீறி போச்சுன்னு வையி, எல்லாம் ஒரே நாள்ல முடிஞ்சிடும். முடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. இப்பதான் எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு. நேத்து ராத்திரிலாம் எனக்கு பொட்டு தூக்கம் வரல. மல்லி ஒரு பக்கம் தூக்கம் வராம புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தா. அவ விசும்பி அழுகிறது எனக்கு கேட்டுச்சு. எப்படி என்னால தூங்க முடியும்? நானும் மனசுக்குள்ள அழுதுகிட்டு தான் இருந்தேன். ஒரு அண்ணனா ஒன்னும் பண்ண முடியாம இருக்கமேன்னு மனசெல்லாம் வலி. இப்பதான் மனசுல புயல் ஊஞ்ச மாதிரி இருக்கு. நான் மட்டும் தூங்கவா செஞ்சேன்? நானும் ராத்திரி எல்லாம் நம்ம கொலசாமி வெட்டுடையாளத்தான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அந்த வெட்டுடையால் தான் நேரா மகளிர் ஆணைய அதிகாரி ரூபத்துல வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த வச்சுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப்